வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பாருங்கள், நான் தான் பெரியவன், நான் செய்கிறதான் கரெக்டு, நான் என் வீட்டில் ஒழுங்காக இருக்கேன், என் குடும்பத்தை நல்லா நிரூபிக்கிறேன், எனக்கு எந்த சூழ்நிலையிலும் கஷ்டம் வராது, நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன், என்ன ரொம்ப பெருமிதமாக தலை கருவத்தோடு அலையலாம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு மரணம் வந்துச்சு, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ இருக்கிறோம், நல்லபடியாக நல்லதே செய்வோம், 4 பேருக்கு நல்லது செய்யலாம். யாருக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. நம்ம அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம், சாகும்போது எதுவுமே கொண்டு போகிறதில்ல. நல்ல எண்ணத்தோட பிறருக்கு உதவி செய்து நல்ல மனதோடு வாழ்ந்து நல்ல எண்ணத்தோடு இருந்தால் வாழ்கிறதாங்க வாழ்க்கை. சும்மா வாழ்கிறோங்கிறதுக்கு வாழக்கூடாதுங்க, இப்படித்தான் வாழணும்னு வாழணும்.